சிவசிவ திருச்சிற்றம்பலம். இன்று குமரன் துதி பற்றி காண்போம். சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் 229 பாடலில் குமரன் துதி அருளியுள்ளார். இனி பாடலை காண்போம். நினைவார் வீணை நனி போயரும் நிலம் நீள் கதிரவன் முன் பனி போவதும் எனவே பசுபதி ஓதிய பணுவல் முனிதான் வினவிய நாள் நனிமொழி வாய்மையன் முனியாது எனையாளுடை அருமாமுகன் எழிலாரடியினையே என்பதாகும். இப்பாடலின் பொருளை காண்போம். உயிர்களுக்கு இறையாகிய சிவபெருமான் அருளிய சிவ ஆகமங்களை தனக்கு உணர்த்துமாறு ஆறுமுகப் பெருமானிடம் அகத்திய முனிவன் வேண்டி நின்ற காலத்தில் அந்த ஆகமங்கள் கூறும் உண்மைகளை அகத்தியருக்கு நன்றாக விளக்கி கூறிய குமரன், நான் செய்த குற்றங்களுக்காக என்னை வெறுக்காதவன் அந்த ஆறுமுகப் பெருமானுடைய 2 திருவடி மலர்களையும் தம் உள்ளங்களில் பொருத்தி தியானிக்கின்ற அடியவர்களுடைய கருமங்கள் தரை மீது படிந்திருக்கின்ற பனி நீர் கதிரவனின் கதிர்கள் முன்னே நில்லாது மறைவது போல முற்றாக மறைந்து அழியும். இப்பாடலில் வரும் நனி என்றால் மிகவும் என்று பொருள், பசு என்றால் உயிர் என்று பொருள், பதி என்றால் தலைவன் என்று பொருள், பசுபதி என்றால் இறைவன் என்று பொருள், ஓதிய பணுவல் என்றால் உரைத்த சிவ ஆகம நூல்கள் என்று பொருள், எனை என்றால் என்னை என்று பொருள், ஆளுடை என்றால் அருள் செய்ய பெற்று என்று பொருள், முனியாது என்றால் வெறுக்காது என்று பொருள், வாய்மையன் என்றால் உண்மை உரைத்தவன் என்று பொருள், எழிலார் என்றால் அழகுள்ள என்று பொருள், அடியினை என்றால் 2 திருவடிகள் என்று பொருள். திருச்சிற்றம்பலம்.